எதெல்லாம் இன்று நீ கடந்து போகிற அதெல்லாம் நடந்தே தீரும், நடக்கும். அப்போ கர்த்தர் என்னை கைவிட்டாரா? கர்த்தரெல்லாம் பார்த்து சும்மா இருக்காரு. அது எப்போ வாயை விட்டு போதும் அந்த வார்த்தை, அப்போ தான் ஜெயிக்கும். எதா பேசிட்டு போகிறான், எதா நடந்து போகிறான், உனக்கு நான் என்ன செய்ய போகிறான்னா? இல்லை செய்கிறதா இருந்தால் மட்டும் என்ன, ஒன்று மட்டும் தெரிந்து கொள்ளுங்க, நீ வனாந்தரத்தில் ஜெயிக்க தவறி கொண்டு இருக்கிறாய். வனாந்தரத்தில் இருக்கிற பொழுது சிலுவையில் கர்த்தர் தொங்கி கொண்டிருக்கிற பொழுது எல்லாரும் கூப்பிட்டு சொன்னாங்க, இவனா நம்ம ரட்சிக்க போகிறான், தன்னைத்தானே ரட்சிக்க திராணி இல்லாத தொங்கி கொண்டிருக்கிறான். வஸ்திரத்தை அவுத்து விட்டான், நிர்வாணமாக தொங்கி கொண்டிருக்கிறார். கேலண்டரை பார்க்குற ஃபோட்டோலாம் வச்சு அடை போடாதீங்க. ரொம்ப அசிங்கப்படுத்த முடியுமோ அவ்வளோ அசிங்கப்படுத்த முடியுமோ அவ்வளோ அசிங்கப்படுத்தபடியாக ரோமாபுரி அரசாங்கம் திட்டமிட்டு செய்யப்பட்ட சதி. சரி, அது அரசியல் ரீதியாக எடுத்துக்கொண்டாலும் ஆவிக்குரிய ரீதியில் பிதாவினால் அனுமதிக்கப்பட்ட காரியம். சிலுவையை விட நமக்கு என்ன பாடு இருக்குதா? நமக்கு பெரிய பெரிய பாடுகளெல்லாம் நம்முடைய அன்பு தேவன் எல்லாத்தையும் தூக்கி சுமந்து இருக்கிறார்.